கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு தலைப்பு, நான் மாறாதவர் ஆனால் நான் மாற்றுகிறவர் என்கிற ஒரு தலைப்பிலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னை ஏவினார். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த ஆண்டில கர்த்தர் வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்திருக்கலாம். அற்புதமான வாக்கு தத்தங்களை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் இன்னும் நிறைவேறவில்லையே, என்னுடைய சூழ்நிலை மாறவில்லையே, என்னுடைய வேலையில் வருமானம் உயர்வு இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில மாறுதல்கள் இல்லையே, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாறுதல்கள் இல்லையே, என்னுடைய பெற்றோருடைய வாழ்க்கையிலே மாறுதல் இல்லையே, என்னுடைய கணவன் என்னுடைய மனைவியினுடைய நடத்தைகளிலே சுபாவங்களிலே மாறுதல் இல்லையே, மாற்றங்கள் இல்லையே, இந்த நிலைமை எப்போது மாறும், யார் மாற்றுவார்கள், என்று மாறும் என்று சொல்லி நாம் அநேகர் எத்தனை வாக்குத்தத்தங்கள் நாம் பெற்றிருந்தாலும் கூட திடீரென்றோ அல்லது தொடர்ந்தோ நமக்கு சூழ்நிலைகள் மாறி நம்மை பலவிதமான வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் ஆளாக்கும் பொழுது நாமும் கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, எப்பொழுது இந்த நிலைமை மாறும், எப்பொழுது இந்த மனிதர்கள் மாறுவார்கள், எப்பொழுது என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வேலை மாறும், என்னுடைய உயர்வு எப்பொழுது எனக்கு கிடைக்கும், மாறவே மாறாதா என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர் மாறாதவர் என்று சொல்கிறார், ஆனால் நான் மாற்றுகிறவர் என்றும் சொல்லுகின்றார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நான் மாறாதவர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கின்றார். ஆம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற, வணங்குகிற, நம்புகிற அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் வாக்கு மாறாதவர், அவர் மனம் மாறாதது, அவர் மாறவே மாற மாட்டார். மனிதன் மாறிவிடுவான், மனிதனுடைய வாக்கு மாறிவிடும், மனிதனுடைய மனம் மாறிவிடும். ஆனால் நம்முடைய கர்த்தரோ ஒரு நாளும் மாற மாட்டாருங்க. அவருடைய வாக்குத்தத்தமும் மாறாது. ஆகவே அந்த கர்த்தரை மாறாதவரை நாம் தொடர்ந்து பற்றி பிடித்து விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார், முடியாத காரியங்களை மாற்றுவார், முடியாத கடினமான மனிதர்களை மாற்றுவார், நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை எல்லாம் அவர் மாற்றி விடுவார். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த நாளிலே உங்களோடு கூட வேதாகமத்தின் அடிப்படையிலே, வேதாகம சம்பவத்தின் அடிப்படையிலே கர்த்தர் எவ்வளவாக அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் தொடர்ச்சியாக, நான் இனி வரும் நாட்களில, இனி வரும் ஒளிபரப்புகளிலே உங்களோடு கூட தொடர்ச்சியான செய்திகளை அளிக்க நான் விரும்புகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இவ்விதமான செய்திகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி என்னை மறுபடியும் ஏவினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, என்னதான் விசுவாசிகளா இருந்தாலும், ஊழியக்காரர்களா இருந்தாலும் கூட, ஏன் இந்த நிலைமை இப்படியே இருக்கிறோமே, இன்னும் வளர்ச்சி இல்லையே, இன்னும் உயர்வு இல்லையே, மாறவில்லையே, மாறுதல்கள் இல்லையே, மாற்றங்கள் இல்லையே மனிதனுடைய வாழ்க்கையில என்று சொல்லி கலங்கி தவிக்கிறோம், சோர்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம், ஏமாற்றம் கொள்ளுகிறோம், ஏன் தோல்வி மனப்பான்மையை கொள்ளுகின்றோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு திடப்படுத்தி பலப்படுத்தி சொல்கிற வார்த்தை, மகனே மகளே, நான் மாறாதவர் ஆனால் நான் மாற்றுகிறவர். உன்னுடைய சூழ்நிலைகளை நான் மாற்றுவேன். கடினமான மனிதர்கள் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், அந்த மனிதர்களை மாற்றுவேன். அவருடைய சுபாவங்களை நான் மாற்றுவேன். உன் பிள்ளைகள், அடங்காத பிள்ளைகளை நான் மாற்றுவேன். உன்னுடைய வேலை ஸ்தலத்துல உனக்கு வருமான உயர்வே இல்லை, அதே நிலைமைதான் இருக்கிறேன் என்று சொல்கிறாயா? கர்த்தர் அந்த சூழ்நிலை நான் மாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். ஆம், இன்றைக்கு முதலாவது தலைப்பிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10ஆம் வசனங்கள் உள்ள பகுதியிலிருந்து உங்களுக்கு கர்த்தர் எவ்விதமாக முதலாம் அற்புதத்தை செய்து அந்த அற்புதத்தின் மூலமாக அங்கு நிலவப்பட்ட, அங்கு நிலவிக் கொண்டிருந்த குறைவை அவர் நிறைவாய் மாற்றினார் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதோடு மாத்திரமல்ல, அந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன. நாம் கேட்கிறோம் அல்லவா, என்று மாறும், எப்படி மாறும், யார் மாற்றுவார்கள் என்று சொல்லி. நாம் இப்படி செய்தால் நிச்சயம் மாறும். நாம் ஆண்டவர் மாற்றுவாரா என்று கேள்வி கேட்டுக்கொண்டு அவரையே நாம ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா உடனே நம்ம முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம், முணுமுணுக்க ஆரம்பிக்கிறோம்,
கோபப்படுகிறோம், எரிச்சல் படுகிறோம், சோர்ந்து போகிறோம், ஏமாற்றம் கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த பகுதியிலே முதலாவது அற்புதத்தை இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வந்தபொழுது செய்தது உண்மை, நாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பகுதியிலே நாம் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்ப்போமானால் அநேக சத்தியங்களை, பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கிறிஸ்தவர்களாய், விசுவாசிகளாய், ஊழியர்களாய் இருக்கிறோம். இந்த பாடங்களை நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் கடைபிடிப்போமானால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார். நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாய் நிச்சயம் மாற்றுவார். சரி, இந்த பகுதியை நாம் பார்ப்போமா? ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது செய்த அற்புதம் கானா ஊர் திருமணத்திலே என்று நமக்கு அநேகருக்கு தெரியும். இந்த அற்புதம் எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் முதலாவதாக வாசிப்போம். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். 3வது வசனம், திராட்சரசம் குறைவுபட்ட போது என்று சொல்லப்படுது. அப்படியானால் இயேசுவும் அவருடைய சீஷரும் மரியாளும் அந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது அவர்கள் போன உடனே அவர்கள் கண்ட காட்சி, நிலவின ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா? அந்த திருமண வைபவத்தில், அந்த திருமண வீட்டு நடத்துகின்ற திருமண வீட்டாருக்கு அங்கு திராட்சரசம் குறைவுபட்டது. திராட்சரசமே இல்லை என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கு இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அப்படியானால் அங்கு மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை இருந்தது என்று பார்க்கிறோம். திருமணம் என்பது சாதாரண காரியமா? திருமண வைபவம், அநேக விருந்தினர்களை அழைத்திருக்கிறார். அந்த பெண் வீட்டார் மணமகன் வீட்டாருக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியவர்களா இருக்கிறார். அநேக விருந்தினர் பிரமுகர்கள் வந்திருக்கலாம், உறவினர்கள் வந்திருக்கலாம், பொதுமக்கள் வந்திருக்கலாம். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில திடீரென்று திராட்சரசம் குறைவு ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை நமக்கு, நம்ம ஊர்ல நடக்கிற, இந்தியாவில் நடக்கிற கல்யாணத்திலும் சரி, மற்ற எங்க நடந்தாலும் சரி, நமக்கு தெரியும். எவ்வளவு டென்ஷனா இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், எவ்வளவு படபடப்பா இருப்போம். ஐயோ, பெண் வீட்டார், மணமகன் வீட்டார் என்ன சொல்லுவாங்க, விருந்தினர்கள் என்ன நினைப்பாங்க என்று சொல்லி நாம் கூனி குறுக்கி போக வேண்டிய ஒரு அவமானப்படுகின்ற தாழ்ந்து போட நிலைமையில நாம் கலங்கி தவிக்க வேண்டியவர்களாக இருப்போம். ஆனால் அதே போலதான் அங்கு இஸ்ரவேல் தேசத்திலே கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டால் அது பெண் வீட்டாருக்கோ அல்லது மணமகன் வீட்டாருக்கோ அது மிகவும் அவமானமான காரியமாய் கருதப்படும். ஆனால் பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது நாம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய உள்ளத்திலே, நாம் செய்கின்ற காரியங்களிலே முதலாவதாக ஆண்டவராக இயேசுவை நாம் வரவழைத்திருக்க வேண்டும். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம், முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். அவரை முதலாவதாக நாம் சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை நாம் எந்த காரியத்திற்கும், ஆண்டவரே நீங்க வாங்க, நீங்க இந்த திருமணத்தை நடத்தி கொடுங்க, நீங்க இந்த வேலையை ஆசீர்வதித்து தாருங்க, இது முதலாவது நாள், இது முதலாவது காரியம், இது முக்கியமான காரியம், நீங்க தான் எல்லாவற்றையும் நடத்தணும் அப்பா என்று சொல்லி அவரை நம்முடைய உள்ளத்துல சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை தலைவராக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவரை வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் அவரையே முதலாவதாக முக்கியத்துவமாக வைக்கும் பொழுது அங்கு குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். அங்கு பார்க்கின்றோம், இங்கு திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அங்கு நிலைமை மாறினது. அந்த குறைவை இயேசு நிறைவாய் மாற்றினார், அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் என்று இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் என்கிறது குறைவாய் இருக்கலாம், சந்தோஷம் என்பது குறைவாய் இருக்கலாம், நிம்மதி என்பது குறைவாய் இருக்கலாம், வருமானம் குறைவாய் இருக்கலாம், இன்னும் உங்களுக்கு வேண்டிய வசதிகள், வாய்ப்புகள், தேவைகள் குறைவாய் இருக்கலாம், உடல் நலம் குறைவாய் இருக்கலாம். இப்படி பல விதங்களிலே குறைவுகள் ஏற்படலாம். பல நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே நமக்கு பல குறைவுகள் இருக்கும். இந்த குறைவு எப்பொழுது மாறும், இந்த குறைவு எப்பொழுது கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார் என்று சொல்லி நாம் கலங்கி தவித்து நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் முதலாவதாக சொல்லுகின்றார், என்னை நீ உன் வாழ்க்கையிலே நீ வரவழை, நான் முதலாவதாக வரட்டும், உன்னுடைய சூழ்நிலையை நான் மாற்றட்டும் என்று சொல்லி இந்த பகுதியின் வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம், அங்கு மரியாள் அவருடைய இயேசுவின் தாய் உடனே ஓடி வந்து என்ன சொல்ற, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, ஏதாவது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குமாரனை நோக்கி அவர் சொல்லும் பொழுது
அவர் என்ன சொல்லுகின்றார்? அதற்கு இயேசு 4வது வசனம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகின்றார். பாருங்க, கர்த்தர் அற்புதர் தான். அவர் ஒரு நொடியிலே அற்புதம் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனால் அதே வேளையில அவர் தாமதம் செய்யலாம். தாமதம் கர்த்தருடைய மறுப்பு அல்ல. அவர் ஏற்ற வேளையிலே ஏற்றதை செய்கிற தேவன். அவருக்கு தெரியும் எந்த வேளையிலே, எந்த ஸ்தாபனத்திலே எந்த வேலை கொடுத்தால், எந்த வருமானத்தில் அமர்த்தினால் நல்லது, எந்த மணமகனுக்கு இந்த நம்முடைய மகளை கொடுப்பது நல்லது என்பது அந்த பரம தகப்பனுக்கு நன்கு தெரியும். ஆகவேதான் சில வேளைகளில நாம் சோர்ந்து போகிறோம். எவ்வளவோ ஜெபித்தேனே, எவ்வளவு காலம் ஜெபிக்கின்றேனே, ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது, ஏன் இந்த முடிவே இல்லையா, ஒரு சொல்யூஷனே இல்லையா என்று சொல்லி நாம் சோர்ந்து போகிறோம், நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத பொழுது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் சொல்றார், என் வேளை இன்னும் வரவில்லை. தன்னுடைய அந்த தாயாருக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அந்த பிதா உத்தரவு இட்டால் தான் நான் அற்புதம் செய்ய முடியும், அவருடைய வேலைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் கொஞ்சம் தாமதம் பண்ணினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, சில வேளைகளிலே ஆண்டவர் அற்புதம் செய்வார், சில வேளைகளிலே ஆண்டவர் தாமதமும் செய்வார். காரணம் என்ன என்று சொன்னார், அவருடைய வேலை அது பெர்ஃபெக்டா இருக்கும், அது பரிபூர்ணமா இருக்கும், அது முழுமையான சந்தோஷத்தை தரும், முழுமையான நிம்மதியை தரும். பாருங்க, நிறைய வேளைகளில நாம் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு நம்ம சில காரியங்களை நாம் செய்து முடிக்கணும்னு சொல்லி நம்ம உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் பொழுது பல வேளையிலே நம்முடைய பிள்ளைகளை நாம தெரியாத இடத்துல கொடுத்துட்டு அவள் காலமெல்லாம் கண்ணீர் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. பல சிக்கல்களிலே நாம் மாட்டிக்கொள்ளுகின்றோம், அதிலிருந்து விடுபட முடியாதபடிக்கு தவிக்கிறோம். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேலை வரும்போது அது பரிபூர்ணமாக இருக்கும், பூரண மகிழ்ச்சியா இருக்கும், முடிவு வரைக்கும் அது நிம்மதியான ஒரு காரியமா இருக்கும். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 46 நாம் வாசிக்கின்றோம். சங்கீதம் 46 10ஆம் வசனத்துல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் wait upon the Lord, be still and know that I am God என்று சொல்லுகின்றார். சில வேளையிலே நாம் அமர்ந்திருந்து பொறுமையோட விசுவாசத்தோட கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் அவனுக்கு ஈசாக்கை தருவேன் என்று சொன்னது அவனுடைய 75வது வயதில். ஆனால் எப்பொழுது கர்த்தர் கொடுத்தார் அந்த குழந்தையை தெரியுமா? ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும் பொழுதுதான். அப்போ 25 வருடங்கள் அவன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததை, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, அவன் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே பலமுள்ளவனானா என்று பார்க்கிறான். கர்த்தர் செய்வார். அவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், எனக்கு வேலையை தருவார், என் மகளுக்கு திருமண காரியத்தை நல்ல வரனை காண்பிப்பார், என்னுடைய சபையை வளர்த்து கொடுப்பார், ஆத்துமாக்களை நிரப்புவார், நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி 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 நாம் ஆண்டவருடைய வாக்குறுதியை பற்றி பிடித்து நாம் பொறுமையோடு அமர்ந்திருந்து காத்திருப்போமானால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து அவர்கள் கழுகளைப் போல சட்டைகளை விரித்து உயரே பறப்பார்கள். அவர்கள் எழும்பினாலும் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையும் கூட சில வேளையில பொறுமையோடு விசுவாசத்தோடு நாம் காத்திருப்போமா, அவருடைய வேலை வரும் பொழுது எல்லாம் சரியா இருக்கும், எல்லாம் நிறைவாய் மாறும். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். தாமதம் கர்த்தருடைய மறுப்பு அல்ல. The delay is not denial from God என்று சொல்லுவார்கள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம், அதற்கு பிறகு அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அப்படியானால் என்ன அர்த்தம்? அந்த யோவான் 2ஆம் அதிகாரம் அந்த 4ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல மரியாள் சொல்லுகின்றார். பாருங்க, மரியாள் புனிதமான தாய், நாம் மதிக்க வேண்டியவர்கள், கனப்படுத்தப்பட வேண்டியவர்கள். ஆனால் அவர்களே தன்னுடைய குமாரன் ஒரு தெய்வீக குமாரன், தேவகுமாரன், தேவனுடைய வல்லமையை பெற்றவர் என்பதை மதித்து, அவரை மதித்து, அவர் தேவனுடைய குமாரன் என்பது, தன்னுடைய குமாரன் என்று தன்னுடைய வயிற்றில் பிறந்தது உண்மைதான், கர்ப்பத்திலே பிறக்க வைத்தது உண்மைதான். ஆனால் புனித தாயாரே, புனித மரியாளே போற்றுகிற, நம்புகிற, சார்ந்து கொள்ளுகிற ஒரு தேவகுமாரனாக அங்கு இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் என்பதை கிறிஸ்துவர் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி
அங்க இருக்கிற வேலைக்காரர்களுக்கு சீஷர்களுக்கும் அவர் கட்டளை கொடுக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ, தேவனுடைய மனிதர்கள் அவர்கள் பாஸ்டர்களானாலும் ப்ராஃபட் ஆனாலும் ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்ற பாதிர் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதன்படி நாம் செய்ய நடப்போம். அதற்கு கீழ்ப்படிவோம். கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, வேத வார்த்தைகளுக்கு, தேவனுடைய மனிதர்களுடைய உபதேசங்களுக்கு, சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய குறைவு நிறைவாய் மாறும். ஆக அந்த மரியாள் சொன்னது போல அதன்படி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே 7ஆம் வசனத்தில் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் என்று பார்க்கின்றோம். அவர் சொன்ன வார்த்தையை மட்டும் கேட்டு அப்படியே விட்டு விடாமல் அதன்படி செய்தார்கள். என்று அநேகர் நாம் என்ன கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், இன்னும் கன்வென்ஷனுக்கு போகிறோம், பல முகாம்களுக்கு போகிறோம், கர்த்தருடைய கற்பனைகளை இன்றைக்கு டெலிவிஷன் மூலமாய் இது போன்ற டெலிவிஷன் செய்திகளை கேட்கிறோம், சீடிக்கள் மூலமாய், புத்தகங்கள், பத்திரிகைகள் மூலமாய் ஏராளமாக இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் பரவி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், உண்மைதான். ஆனால் அதன்படி நடக்கிறோமா, அதை செயல்படுத்துகிறோமா என்பதுதான் முக்கியமானது. பாருங்கள், இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, if you are obeying partially, it's disobedience என்று சொல்லப்படுகிறது. அதாவது பகுதி என்ன செய்வாங்க, சில பேரை கீழ்ப்படிவாங்க, மீதி பகுதி அது எனக்கு இல்லை என்று விட்டு விடுவாங்க. முழுமையான கீழ்ப்படிதல் கிடையாது. ஒரு காதலை வாங்கி மறு காதலை விட்டு விடுவார்கள். நலமானதை மாத்திரம் பிடித்துக் கொள்வாங்க, முழு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்படி இல்லை அருமையானவர்களே, அதை கேட்டு அதன்படி நடக்கணும், செய்யணும், செய்து முடிக்கணும். அதுதான் முழுமையான கீழ்ப்படிதல். தட் இஸ் த டோட்டல் ஒபீடியன்ஸ், தட் இஸ் த டோட்டல் கமிட்மெண்ட். அங்கே பாருங்க, அவங்க கேட்டதோடு மாத்திரமல்ல, கேட்டு விட்டு அவங்க அவிசுவாசப்படலை. ஐயோ, என்ன சாதாரண தண்ணியை போய் கச்சாடியில் ஊற்ற சொல்றாரு, இது என்ன வினோதமான காரியம், ஆண்டவருக்கு என்ன இயேசுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா என்று சொல்லி கூட அவங்க மறுத்து இருக்கலாம், நகைத்து இருக்கலாம், கேலி கிண்டல் பரிகாசம் பண்ணியிருக்கலாம். இல்லை அருமையானவர்களே, கர்த்தர் மாறாதவர், அவர் சர்வ வல்லவர், அவர் அற்புத அதிசயமானவர். அவர் சொன்னால் ஆகும், அவர் சொன்னால் காற்றும் கடலும் அங்கு இறையாதே அமைதலாயிடுன்னு சொன்னால் அமைதலாயிடும் சொல்லி அவங்க நம்பினவர்கள், பார்த்தவர்கள். அவர்கள் அதனால்தான் உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், அவர் சொன்னபடி அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். நாமும் கூட நாம் சொன்னதை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் கேட்பதோடு மாத்திரமல்ல, let us not be listeners alone, let us be doers according to the word of God. Yes, my dear brothers and sisters, let us do it. Let us hold the promise of God, obey the promise of God, and do according to the promise and words of God. சரி, கடைசியாக நாம் என்ன பார்க்கிறோம், அங்கே 9ஆம் வசனத்திலே, அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அடைத்து, எந்த மனுஷனுக்கு முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு நீரோ ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று அவனுக்கு தெரியல. ஆனால் என்ன அற்புதம் நிகழ்ந்தது என்று தெரியாதனாலதான் எப்படி இந்த நல்ல ருசியுள்ள திராட்சை ரசத்தை நீங்க வைத்திருந்தீங்கன்னு சொல்லி கேட்கிறார் மணவாளனை பார்த்து. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக, உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலே தலைவராக, வழிகாட்டியாக, தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வேலைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது, அவருடைய பதிலுக்கு நாம் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, பொறுமையோடு கூட கர்த்தர் செய்வார். என் ஆண்டவர் செய்வார். என் ஆண்டவர் நல்ல முடிவு கொடுப்பார். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். முழுமையாய் என்னுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி சில வேளைகள் அவருடைய வேலைக்காய் காத்திருக்கும் பொழுது, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதை செய்யும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். ஹல்லேலூயா. என்ன இன்றைக்கு உங்களுக்கு குறைவாய் இருக்கிறதே? இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய குடும்பத்தில் பணப்பற்றாக்குறைவு இருக்கலாம். தினமும் சண்டை, தினமும் சச்சரவு, வாக்குவாதம், ஒரு சமாதானமே இல்லை, சமாதானம் குறைவாக இருக்கலாம். ஐயோ, நான் சந்தோஷமாக இருக்கலாம் என்று வாழ்க்கைப்பட்டேன், ஆனால் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை என்னுடைய கணவனால என்று சொல்லி கதறிக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியை, சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்பவும் தர வல்லவராய் மாற்ற, அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உன்னுடைய சந்தோஷ குறைவை அவர் நிறைவாய் மாற்றுவார்.
அது மாத்திரமல்ல, உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இன்னும் உயர்வு இல்லை. எனக்கு பின்னால் வந்தவங்களுக்கெல்லாம் மறைமுகமாக அவங்க பதவி உயர்வு பெற்று விட்டாங்க. இன்னும் வருமான உயர்வு இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, போனஸில் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அந்த நிலைமையை மாற்றி உங்களுக்கு நல்ல வேலையை உயர்த்தி தருவார். வருமானத்தை உயர்த்தி அவர் மாற்றி தருவார். ஆக ஒருவேளை உடல் நல குறைவாக இருக்கலாம். ஐயோ, எப்பொழுது பார்த்தாலும் வியாதி வியாதி, எத்தனை மருந்துகள், எத்தனை மருத்துவமனைகள் நான் பார்த்து விட்டேன், கர்த்தரிடத்திலும் ஜெபித்து விட்டேன், இன்னும் என் வியாதி மாறவில்லையே, எனக்கு உடல் நலம் குறைவாக இருக்கிறதே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை தொடுகிறார். வசனம் நம்மை குணமாக்கும். அருமையானவர்களே, மருந்து மாத்திரமல்ல, மருத்துவர்கள் மாத்திரமல்ல, மருத்துவமனைகள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை அது கடந்து செல்கிறது. இப்போதே உங்களை கடந்து சென்று எந்த இடத்திலே நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறீர்களோ, எந்த உடல்நல குறைவாக இருக்கிறீர்களோ, அதை மாற்றி ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கின்றார். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் எந்த வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவு இருக்கிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் சொல்லுகின்றார், மகனே, என்னை நீ முதலாவதாக அழைத்து என்னை மதித்து என்னுடைய சர்வ வல்லமையை நீ கனப்படுத்தினால் நான் அந்த சூழ்நிலையை மாற்றுவேன், உன்னுடைய குறைவை மாற்றுவேன். என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் பொழுது, என்னுடைய வேலைக்கு நீ காத்திருக்கும் பொழுது, நான் சொன்னபடி நீ செய்யும் பொழுது, உன்னுடைய சூழ்நிலையை, உன்னுடைய குறைவை நான் மாற்றுவேன், குறைவை நிறைவாய் மாற்றுவேன். யுவர் டெஃபிஷியன்சி வில் பிகம் சஃபிஷியன்சி என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த சூழ்நிலையை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கின்றார். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு கானாவு திருமணத்திலே ஆண்டவரே நீர் முதலாவது அற்புதத்தை செய்தீரப்பா. அங்கு அந்த திருமணத்துல ஆண்டவரே, அங்கு கானாவு திருமணத்துல திராட்சரசம் குறைவு பட்டு பொழுது நீர் அங்கே சென்று ஆண்டவரே அற்புதத்தை செய்தீர், குறைவை நிறைவாய் மாற்றினீர். ஆண்டவரே அப்பா, பழைய ரசத்தை, பழைய தண்ணீரை நீர் ஆண்டவரே சாதாரண தண்ணீரை நீர் ருசியுள்ள ஒரு ரசமாய் மாற்றினீரே கர்த்தாவே. அதுபோலவே தகப்பனே, இன்றைக்கு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கை ஒருவேளை ஆண்டவரே பாவம் நிறைந்துதான் இருக்கலாம், பழைய காரியங்கள் நிறைந்துதான் இருக்கலாம். ஆண்டவரே, அவருடைய நிலைமை எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றி விடும்படியா நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய குறைவை எல்லாம் நீ நிறைவாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். சமாதான குறைவா, அல்லது சந்தோஷ குறைவா, அல்லது வருமான குறைவா, நல்ல வேலை இல்லாத ஒரு குறைவா, ஆண்டவரே வசதிகள் பொருட்கள் இல்லாத குறைவா, தேவையானவைகள் இல்லையே என்கிற ஒரு குறைவா, எல்லாவற்றையும் மாற்றுவீராக தகப்பனே. உடல்நல குறைவோடு கூட இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளே ஆண்டவரே நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்து ஆண்டவரே அவர்களை நிறைவான பிள்ளைகளாய் மாற்றுவீராக தகப்பனே. நீர் அப்படி மாற்றப் போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரும் இனிமையான பாத்திரங்களாய் நீர் மாற்றுவீராக. ஒரு பழைய வாழ்க்கையை எடுத்து போட்டு ஆண்டவரே சாதாரண தண்ணீர் போன்று இருந்த ஒரு சாதாரணமான வாழ்க்கையை மாற்றிவிட்டு கர்த்தாவே ஆண்டவரே ஒரு ருசியுள்ள வாழ்க்கையாய், ஒரு ருசியுள்ள இனிமையான பாத்திரங்களாய், மனிதர்களாய், மனுஷிகளாய் நீர் மாற்றுவீராக தகப்பனே. ஆண்டவரே ஊழியத்திலே குறைவு, ஆண்டவரே சபையிலே வளர்ச்சி குறைவு என்று கதறிக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு இன்றைக்கு நீ சொல்லுகிறீர், உன்னுடைய குறைவை நான் மாற்றுவேன், உன்னுடைய சபையிலே நான் ஆத்துமாக்களை நிரப்புவேன், அந்த நிறைவை நான் சீக்கிரமாய் கட்டளையிடுவேன். வரங்களிலே குறைவாய் இருக்கிறதா, உன்னுடைய ஆவிக்குரிய வரங்களில் ஆவிக்குரிய கனிகள் குறைவாய் இருக்கிறதா, நான் அதை குறைவை எல்லாம் நீக்கி போட்டு ஆவிக்குரிய கனிகளையும் வரங்களையும் உனக்கு நிறைவாய் அளிப்பேன் என்று நீ சொல்வதற்காய் ஸ்தோத்திரங்க தாவி. சீக்கிரமாய் இந்த குறைகள் எல்லாவற்றையும் நீ நிறைவாய் மாற்றி கொடுக்க போவதற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God has chosen his servants to carry the light of the gospel to those lost in darkness. Pastor Prabhu Isaac and his wife are now settled in the city of Pittsburgh, Pennsylvania, in United States of America. Mrs. Susila Prabhu has undertaken the call to start a small fellowship under Voice of the Solid Rock Ministries banner. Today, the Solid Rock Prayer Fellowship in Pittsburgh has 10 families attending regularly, and every year Voice of the Solid Rock also conducts annual crusades with special speakers coming from all over the world. God has taken Pastor Prabhu Isaac to several countries in order to spread the good news of Jesus Christ. Pastor Prabhu Isaac
has been to Switzerland, France, Germany, Canada, and even some Middle East countries. Pastor Prabhu Isaac's books about his experiences in the Saudi Arabian prisons are released in English as well as in Tamil. These books have touched, challenged, encouraged thousands of people around the globe. Pastor Prabhu Isaac has released 3 audio albums and 2 DVD albums. The songs, written and composed by him out of his experiences in prison, have touched and blessed every soul that has listened to the songs. The messages and songs are now telecast regularly through Salvation TV from India and Holy God TV from France. Many who have seen these songs and heard his messages around the world have been blessed. We thank every one of you for your prayers. Since the ministry continues to grow, we require more of your prayers and support. You can partner with us and send your support or contact us at the following addresses. Thank you for your prayers once again, and God bless you.